உபரி நீரை வந்து இவ்வளவு தூரம் போயிட்டுருக்கு. இவ்வளவு அருமையான திட்டத்தை கொடுத்த சக்திவேல் அண்ணாவை மனமாற வரவேற்கிறேன். தடைகள் வந்து மிகவும் வேதனையாகவும் சோதனையாகவும் அமையும். அத்தனை சோதனைகளையும் தாண்டி அவ்வளவு அரசியல் எதிர்ப்பு காழ்ப்புணர்ச்சிகளையும் தாண்டி சிறுதொழிங்கிற திட்டத்தை முன்னெடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி. எப்பவுமே வந்து நாம் படித்த பள்ளிக்கு நாங்கள்லாம் வந்து கார்பரேஷன் வேஷ்டி அப்படிங்கிறது வந்து இது தவிர ஆன்மீகம் மற்ற பொது காரியங்கள் எல்லாமே முன்னெடுத்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்கிற நாகராஜ் அண்ணா, இவர் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு 50,000 தொழிலாளர்களுக்கு இன்றைக்கி தலைமை பொறுப்பேற்று அருமையாக நடத்திட்டுருக்கார். இதில் வந்து இப்போது சோலார் பிளான்ட்டை பொறுப்பு நிலையத்துக்கு கொடுத்துட்டா இன்னும் வந்து அருமையாக சுத்திகரிப்பு பண்ணலாம். வணக்கம், வாழ்களுடன் இயற்கை நியூஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வனத்துக்குள் திருப்பூர் 25 ஆண்டு விழாவுடைய சிறப்பான நிகழ்ச்சி இன்றைக்கி நடைபெற்றது. அதுக்கு திருப்பூரில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக ஆர்வலர் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு விருது வழங்கலாங்க. அதில் வந்து பப்பீஸ் சக்திவேலண்ணன், பத்மஸ்ரீ விருது வாங்கின சக்திவேலண்ணன், கை சுந்தரராஜ் ஐயா, ராமராஜ் காட்டன் நாகராஜண்ணா, இப்படி பெரும் பங்களிப்புள்ள பெரியார்களாக வந்து சிறுதுளி அமைப்பில் உள்ள அம்மா வந்திருந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து. இப்படி இவர் லிப்டிக் மேனேஜர் அவங்க வந்து தான் 75 லட்சம் ரூபா வந்து 1 லட்சம் மரம் வைக்கிறதுக்காக ஸ்பான்சர் பண்ணாங்க. இயற்கை ஏரி குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு நாகராஜனார் கையிலிருந்து நமக்கு அவார்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்தது. ஒருத்தர் வந்து மங்கலம் பகுதியில் ஒரு 5 ஏக்கரை தோட்டங்களை மரம் வைக்கிறதுக்காக இன்றைக்கி வனத்துக்குள் திருப்பூருக்கு அந்த இடத்த கொடுத்து இன்றைக்கி அங்கே தான் தொடங்கினாங்க அந்த நிகழ்ச்சியை. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக இருந்தது. நம்ம மரம் வைக்கிறனாலே நம்ம அமைப்புக்காக நமக்கு அவார்டு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மரம் வைங்க.